மக்களை வந்துட்டு ஆட்சி பண்ணணும், அவங்களுக்காக ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அதுக்குள்ள முழுசா வந்ததுக்கு அப்புறமேட்டும் இன்னும் படங்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறது எப்படி பார்க்கறது சார்? தமிழக வெற்றி கழகம் அறிவிப்பு வரும்போதே அவர் சொல்லிட்டாரு, எனக்கு கோர்ட்டு போக இன்னொரு படம் பாக்கி இருக்கு, அது தளபதி 69. அந்த படத்தை முடிச்சுட்டு தான் நான் முழுசா வருவேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு இடையில அங்க உள்ளாட்சி தேர்தலையோ சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலையோ எந்தவித இடைத்தேர்தலையும் கலந்துக்க போறது கிடையாது. அலங்கார பதவியில் இருக்கிற அமைச்சர்கள்ட்ட இருந்து உத்தரவு வந்தா தான் ஒரு அதிகாரியை, ஒரு பொறியாளரே செயல்படக்கூடிய ஒரு ஆட்சி நிர்வாகம் வந்துகிட்டு இருக்கு. இதை கூடாதுன்னு தான் நாங்க சொல்றோம். முறையற்ற ஆட்சி நிர்வாகத்தை தான் இன்னைக்கு மக்களும் மீடியாக்களும் குறை சொல்லணுமே தவிர, பாதுகாப்பு முன்னேற்பாடுகளால எங்கள் தலைவர் கொடுத்த இந்த மாதிரி விஷயங்களை பாராட்டத்தான் செய்யணும். மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு செயல் எதா இருந்தாலும் சரி அதை தவிர்த்து மக்களுக்கு என்ன தேவையோ அந்த ஆட்சியை செய்யுங்க. ஒரு அரசு அதிகாரி நீங்கள் ஊதியம் வாங்குறீங்க, எதுக்கு? உங்களோட ஊழியத்தை செய்கிறதுக்காக. அந்த ஊழியத்தை உத்தரவின் பேரில் தாமதப்படுத்தாதீங்க, அதை சரியாக செய்யுங்க அப்படிங்கிறதா எங்கள் தலைவரோட ஆட்சியார். எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழக வெற்றி கழகத்தோட தோழர் வாகை குணசேகரன் சார் தான் இருக்காரு. அவரோட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சகோதரி. எப்படி இருக்கீங்க சார்? மிக்க நலம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நம்ம தொடர்ந்து நிறையா விஷயங்கள் பேசிக்கிட்டே வரோம். இப்போது ஒரு 3 days பிஃபோர் இந்த புயல் எல்லா இடங்களையும் ரொம்ப தலைகீழாக கவுத்து போட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். விஜய் அவர்கள் ஒரு 250 குடும்பங்களுக்கு இந்த புயலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆஃபீஸில் வச்சு கொடுத்துருந்தாரு. ஸோ அது எப்படி பார்க்குறது சார்? இத்தனை நாளாக மக்களை இன்னும் பார்க்கவே இல்லையே, இன்னும் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ இப்படி 250 குடும்பங்களுக்கு அவர் ஒரு நிவாரணம் கொடுத்துருக்காரு அப்படின்றத ஒரு நல்ல இனிஷியேட்டிவா எடுத்துக்கலாமா, இல்லை இவ்வளோதான் பண்ணுவார், இனி எதுவும் எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? பெஞ்சல் புயல்னால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு, ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள எங்களது மாவட்ட தலைவர்கள் மூலமாக அந்த புயல் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட தலைவர்கள், ஒன்றிய தலைவர், நகர் தலைவர்கள், பேரூர் தலைவர்கள் என அனைவருமே தங்களால் இயன்றதையும் கழகத்திலிருந்தும் பெற்று முறையாக ஒவ்வொரு மக்களுக்கு சேவைகள் செய்து வருகின்றனர். எங்களது தலைவர் அவர்களுமே இங்கே அந்த டிபி சத்திரம் பகுதி மக்களில் செலக்டடாக ஒரு 250 பேரை செலக்ட் பண்ணி அவங்கள நேரில் பஸ்ஸில் ஏற்றி எந்தவித செலவு இல்லாமல் வர வச்சு அங்கே ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க. அவருமே அங்கே சொல்லிட்டாரு, நான் நேரில் உங்களை சந்தித்து வழங்கன்னு தான் எனக்கு ஆசை. நான் உங்களை சந்தித்து கொடுக்கும்போது அதாவது கூட்ட நெரிசலில் உங்களை சந்திக்கிறதே தடைபற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் உங்களை நேரில் வர வச்சு நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுபோக கலந்துக்கிட்டவங்களுமே ரொம்ப சந்தோஷமாக, நாங்கள் எங்களை நேரம் சந்திச்சாருன்னா கூட எங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு திருப்தி இருந்திருக்காது, கூட்ட நெரிசலில் ரசிகர்கள் அவரை பார்க்குறது பிரச்சனைங்கிறதுனால நாங்கள் ரொம்ப மனப்பூர்வமாக திருப்தி அடைஞ்சோன்னு சொன்னாங்க. அதுபோக அது எங்கள் தலைவர் பண்ணதே எல்லாருமே ஆதரிக்கத்தான் செஞ்சாங்க. ஒரு சில தற்கொலைகள் தான் நேரில் போய் பார்க்கல அப்படிங்கிறாங்க. ஏன்னா உதவுறதான் பெருசே தவிர நேரில் போய் தான் உதவணும், இங்கே இருந்தால் உதவணும். முன்னெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரதமர் நேரில் புயல் மழை வெள்ள சேத பாதுகாப்புக்கு வந்தார். என்ன பண்ணார், ஊராக இது பண்ணார், விமானத்தில் தான் ரவுண்ட் அடிச்சுட்டு போனார். ஏன் புரட்சி தலைவி என்று அழைக்கப்படும் அம்மா ஜெயலலிதா அவர்கள் கூட நேரடியாக விமானத்தில் தான் ஹெலிகாப்டரை ரவுண்ட்ஸ் பண்ணி சேத மதிப்பீடு ஆராயத்தான் செஞ்சாங்களே தவிர யாரும் போய் நேரெல்லாம் போய் ஒன்றும் கொடுக்கல. ஆனால் எங்கள் தலைவர் நேரில் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ள ஆள் தான். அவர் மக்களோட மக்களாக, மனிதர்களோட மனிதர்களாக, குழந்தைகளோட குழந்தைகளாக, இளைஞர்களோட இளைஞர்களாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் அவர் 27 மாநாடு அறிவித்த நாளில் இருந்தே நான் எல்லாம் 2 படம் முடிஞ்சு இன்னொரு படம் பாக்கியிருக்கேன், அது முடிஞ்ச உடனே நான் வந்துடுவேன், நேரடியாக உங்களாக நான் கலந்து வேலை பார்க்க போகிறேன்னு தான் சொன்னது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையும் வெள்ள சேதத்தில் மக்களை துயரம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் ரசிகர்களால் ஒரு தொல்லை வந்துடக்கூடாது என்ற காரணத்தினால்தான் அந்த மாதிரி கொடுத்தது. வேற அதனால ஒன்றும் இதில் அது வரவேற்கத்தக்க ஒன்றுன்னு சொல்லிட்டு எல்லாருமே, சீமான் எங்களை விமர்சித்த கோட்பாடுகளில் விமர்சித்த சீமானே பாராட்டியிருக்கார். ஆமாம், கரெக்ட் சார். அதை என்ன சொல்லியிருக்காரு, உதயநிதி பிறந்த நாள் விழாவை உதய விழான்னு தொடர்ச்சியாக கொண்டாடிட்டு இருக்கீங்களே, அதை விட்டுட்டு அவராவது
மக்களுக்கு சேவை செய்கிறாரா, அந்த புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேவையாற்றுங்க அப்படிங்கிறது தான் நம்ம இது பண்ணணும். ஒரு ஆள் கொடுத்ததை குறை சொல்லக்கூடாது. சாத்தனூர் அணையில் ஒரே டயத்தில் ஒரு நைட்டு எந்தவித முன் அறிவிப்பும் இல்லாமல் 1,80,000 கனஅடி நீரை வெளியிட்டு திருவண்ணாமலை அதை சுற்றி உள்ள எல்லா கிராமங்களும் அடியோடு அழிஞ்சு மக்கள் டிவி, பிரிட்ஜு, சான்றிதழ்கள், வேலைவாய்ப்பு எல்லாம் எல்லாத்தையும் இழந்து நடுத்தருவில் நிற்கிறாங்க. அப்போ அந்த முறையற்ற ஆட்சி நிர்வாகத்தை தான் இன்னைக்கு மக்களும் மீடியாக்களும் குறை சொல்லணுமே தவிர, பாதுகாப்பு முன்னேற்பாடுகளால் எங்கள் தலைவர் கொடுத்த இந்த மாதிரி விஷயங்களை பாராட்டத்தான் செய்யணும். கரெக்டு சார். நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ சீமான் அவர்களும் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த பாராட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க, இன்னும் ஒரு படம் பெண்டிங்கில் இருக்குது, அதை முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நான் இதை பார்ப்பேன், ரசிகர்களோட தொல்லை அதிகமாகிடும் அப்படின்றதுனால நான் நேரில் பார்க்கல அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அவர் மக்களை ஆட்சி பண்ணணும், அவங்களுக்காக ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஆரம்பித்து அதுக்குள்ளே முழுசாக வந்ததுக்கு அப்புறமேட்டும் இன்னும் படங்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறது எப்படி பார்க்கறது சார்? அப்படி இல்லை. 2/2/2024 அன்று தமிழக வெற்றி கழகம் அறிவிப்பு வரும்போதே அவர் சொல்லிட்டாரு, எனக்கு கோர்ட்டு போக இன்னொரு படம் பாக்கி இருக்குது, அது தளபதி 69. அந்த படத்தை முடிச்சுட்டு தான் நான் முழுசாக வருவேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு இடையில் நாங்கள் உள்ளாட்சி தேர்தல்லையோ சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலையோ எந்தவித இடைத்தேர்தலையும் கலந்துக்க போகிறது கிடையாது. எங்களது இலக்கு 2026 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் பங்கெடுத்து தமிழக மக்களுக்கு தீர்வு காணப்படாத பிரச்சனைகளில் தீர்வு கண்டு ஒரு வெளிப்படையான, நேர்மையான, அப்பழுக்கற்ற, தூய்மையான ஒரு ஆட்சியை நடத்த வேண்டும் என்பதான் எங்கள் தலையாய நோக்கம் சொல்லிட்டார். இப்போ நீங்களே ஒரு ஒரு துறையில் இருக்கீங்க, அந்த துறையை நீங்கள் ஃபில்ஃபில் பண்ண பின்னாடி தான் சர்வீஸுக்கு வருவீங்க. அது மாதிரி தான் எல்லாருமே இதை பண்ணுவாங்க. நம்ம அதையே திரும்ப திரும்ப குறை சொல்கிறது நாகரிகம் கிடையாது. இன்றைக்கி உள்ள ஆட்சி நிர்வாகம் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆட்சி நிர்வாகம் நடக்குதா, ஏதாவது ஒரு திட்டமிடல் இருக்கா? ஒரு சாத்தனூர் அணையை ஒரு பொறியாளர் முன்னாடிலாம் காமராஜர் காலத்திலேருந்து நீங்கள் கணக்கெடுத்து பார்த்துக்குங்க, அவங்கவுங்க டியூட்டியை அவங்கவுங்க கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது ஏடி, ஜேடி எல்லாருமே அவங்கவுங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி அலங்கார பதவியில் இருக்கிற அமைச்சர்கள்ட்ட இருந்து உத்தரவு வந்தால் தான் ஒரு அதிகாரியை, ஒரு பொறியாளரே செயல்படக்கூடிய ஒரு ஆட்சி நிர்வாகம் வந்துக்கிட்டு இருக்கு. இதை கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ சாத்தனூர் அணையை அன்றைக்கி கரெக்டாக இந்த சண்டேலேருந்தே அப்படியே படிப்படியாக திறந்து விட்டுருந்தா, ஒரே டயத்தில் 1,80,000 கண்ணாடி நீரை வெளியேற்றாமல் படிப்படியாக திறந்து விட்டுருந்தா மக்கள் இந்த அளவுக்கு பெரும் பாதிப்புக்கு ஆளாக மாட்டாங்க. திருவெண்ணெய்நல்லூர்லேருந்து இப்போ எவ்வளவு கிராமங்கள் போராட்டம், ஆய்வுக்கு வந்த அமைச்சருக்கு சேறு வீச்சு, அதோட ஆய்வுக்கு வர இருந்த உதயநிதியோட பயணம் ரத்து செய்யப்பட்டது. அப்போ மக்கள் கொதிநிலைக்கு போகிறாங்கன்னா, அந்த கொதிநிலைக்கு போகிறதுக்குண்டான அடிப்படை காரணம் என்னங்கிறத நீங்கள் நல்லா யோசிச்சுக்கணும். எங்கே இருக்குது? ஆட்சி நிர்வாகம். அந்த ஆட்சி நிர்வாகம் யார் கையில் இருக்குது? அலங்கோலமாக அலங்கரிக்கிற, அதாவது திறமையான நிர்வாகத்துக்காக அமைச்சர் பதவி கொடுக்கல, அலங்கரிக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. சமூக நீதிங்கிற போர்வையில் பொய் வேஷம் போட்டுக்கிட்டு, ஜாதி அரசியல் பண்ணிக்கிட்டு, குடும்ப அரசியல் பண்ணிக்கிட்டு, குறுநில மன்னர்களாகவும் தன்னை ஒரு நிலப்பரப்புகளாகவும் நினைவிக்கிற ஒவ்வொரு அமைச்சர்கள்னாலையும் அந்த அமைச்சர்களுக்கு மத்தியில் அந்த அதிகாரிகள் சூழ்நிலை கைதிகளாக இருக்கிறதுனால 2 மணிக்கு கடிதம் எழுதுறாப்புல செயற்பொறியாளர். 2 மணிக்கு கடிதம் எழுதி யாருக்கு அனுப்புவார்? அது அவர் தாசில்தாருக்கு அனுப்புனதா? அதுவே திட்டமிட்ட நாடகம். அது 2 மணிக்கு எழுதப்பட்டதெல்லாம் நாடகம், அது எழுதவெல்லாம் இல்லை, பப்ளிஷ் தான் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், ஏன்னா 2 மணிக்கு எழுதுனா என்னென்ன அலாட் பண்ணணும்? சுகாதாரத்துறை அலாட்டாக இருக்கணும், தீயணைப்புத்துறை அலாட்டாக இருக்கணும். மக்கள்கிட்ட ஏன் அவ்வளோ பண்ணுற? நீங்கள் மக்கள்கிட்ட ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்க வேண்டியதானே? சாத்தனூர் அணை நிரம்புகிறது, எந்த நேரத்திலும் வெள்ள அபாயம் ஏற்படும், இதை தடுக்கப்படும் சொல்லிட்டு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கலாம்ல. கண்டிப்பாக எங்கள் தலைவர் ஆட்சிக்கு வந்தார்னா A to Z ஒரு கரெக்டாக யாரோட அறிவிப்புக்காகவும் நீங்கள் காத்துக்கிறாதீங்க. மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு செயல் எதாக இருந்தாலும் சரி அதை தவிர்த்துருங்க. மக்களுக்கு என்ன தேவையோ அந்த ஆட்சியை செய்யுங்க. ஒரு அரசு அதிகாரி, நீங்கள் ஊதியம் வாங்குறீங்க, எதுக்கு? உங்களோட ஊழியத்தை செய்கிறதுக்காக. அந்த ஊழியத்தை உத்தரவின் பேரில் தாமதப்படுத்தாதீங்க, அதை சரியாக செய்யுங்க. அப்படிங்கிறதா எங்கள் தலைவரோட ஆட்சியாக. ஓகே சார். இப்போது நீங்கள் சொன்னீங்க அவர் ஆட்சிக்கு வந்தார்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு. மாநாடு முடிஞ்சதில் இருந்து இப்போ வரைக்கும் கேட்குற ஒரு விஷயம், அவர் ஒரு ப்ரெஸ் மீட் கூட இன்னும் வைக்கவே இல்லை, மக்களை போய் சந்திக்கலை அப்படின்றது தான். நாம் பேசும்போதே கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க, டிசம்பரில் ஒரு பிளான் இருக்குது, மக்களை சந்திக்கிற மாதிரி ஒரு விஷயம் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போது டிசம்பரில் தான் நாம் இருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். மக்களை சந்திக்கிறதுக்கே இந்த அளவுக்கு ஒரு தயக்கம், இந்த அளவுக்கு ஒரு இவ்வளோ
நாட்கள் இழுக்கிறப்போ ஆட்சிக்கு வந்தா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறிடும்னு எப்படி எதை வச்சு நம்பிக்கை வைக்கிறது சார்? அதாவது பிரஸ் மீட்டை சந்திக்கிறது வந்து தலைவரோட முடிவு. அவருக்கு வந்து காலம் கருதுவோர் கலங்காது ஞாலம் கருதுவோர்னு வான்மறை போற்றும் பல்க பிறந்தகை சொன்னது மாரி, அவர் எந்தெந்த நேரத்தில எதை செய்யணும்னு அவருக்கு தெரியும். 2வது பிரஸ் மீட்டு இப்போ ஒரு தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சு, பிரஸ் மீட் குடுக்கறதுனால தீர்வு கிடைக்க போகுது. பிரஸ்ஸுகளுக்கு வேணா தீனு கிடைக்கலாம். பிரஸ் மீட்னால தீர்வு கிடைக்க போறதில்ல. ஆனா குடுப்பார். குடுக்கக்கூடிய வல்லமை இல்லாமையெல்லாம் கிடையாது. கண்டிப்பா குடுப்பார். 2வது நீங்க முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இருந்த டயத்துல எல்லாம் பிரஸ் மீட்டுங்கிறது ஆண்டுக்கு 2 முறை தர்றேன்றாரு. கடைசி வரைக்கும் தரல. இன்ன வரைக்கும் 15 வருஷமா பிரதமர் மோடி, பாரத பிரதமர் இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் பிரஸ் மீட்டுன்னா என்னன்னு கேள்வி கேட்கறது மாதிரி இருக்கு. யாருமே பிரஸ் மீட்ல அவர் பிரஸ் எல்லாம் சந்திச்சது இல்லை. ஏன்னா நான் வந்து என்னோட பார்வையில் என்ன சொல்றேன்னா, பிரஸ் மீட்டுங்கிறது பிரஸ்ஸுகளுக்கு தீனியா தான் இருக்குமே தவிர வந்து தீர்வா இருக்காது. எங்க தலைவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து பொதுமக்களுக்கு வெள்ள நிவாரண உதவி பண்ணுறேன். என்னை ஃபாலோ பண்ணி என்னோட கட்சிக்காரவங்க எல்லாருமே அவங்க அந்தந்த பாதிக்கப்பட்ட மாவட்டத்தில் இப்போ ராமநாதபுரத்துலலாம் இடுப்பளவு தண்ணியில் போய் வந்து அங்கே உள்ள மாவட்ட தலைவர் வந்து அங்கே உள்ள மக்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கினார். அதே மாதிரி கடலூர், விழுப்புரம் எல்லா மாவட்டத்திலையும் உள்ள பாதிக்கப்பட்ட கிருஷ்ணகிரி எல்லா மாவட்டத்திலையுமே, இங்கே மத்திய சென்னை, தென் சென்னை எல்லா மாவட்டத்திலையும் உள்ள தலைவர்கள் அனைவருமே எங்களது கட்சி தொண்டர்கள், எங்களது கட்சி தோழர்கள் தன்னார்வலோடு தொடர்பு கொண்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால ஒன்றும் இது இல்லை. இன்னும் நீங்கள் வந்து இப்போ மக்களை சந்திக்கிறத பற்றி எங்கள் தலைவர் சொல்கிறீங்க. மக்களை வந்து உறுதியாக சந்திப்பார். இன்னும் 10 மண்டல மாநாடு பிளான் பண்ணியிருக்கோம். மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, சேலம், கன்னியாகுமரி இப்படி வந்து ஒரு 10 மாவட்ட மாநாடுகள், மண்டல மாநாடுகள் போட போகிறோம். அதில் வந்து மக்களின் குறைகளை எடுத்து சொல்ல போகிறாரு, பேசுவார். பல கட்ட திட்டமிடல்களும் தீர்க்கமான சிந்தனைகளும் தமிழகத்தை எவ்வாறு தொலைநோக்கு பார்வையோடு அழைத்து செல்ல வேண்டும், தொலைநோக்கோடு வளர்ச்சி பாதைக்கு எவ்வாறு அழைத்து செல்ல வேண்டும் என்ற திட்டமிடலோடு தலைவர் உள்ளார். அதனால் நிச்சயம் நடக்கும். நீங்கள் மக்களை சந்திக்கலை, ப்ரெஸ்ஸை சந்திக்கலை அப்படிங்கிற கவலைக்கெல்லாம் இடமே கிடையாது. காலம் கருதுபவர் கலங்காது ஞாலம் கருதுவர். அந்தந்த காலத்தில் அது கரெக்டாக நடக்கும். நீங்கள் அதை பற்றிலாம் ஒன்றும் இது பண்ணிக்கிறோம். ஓகே சார். அவர் எப்போ வந்து பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ரொம்பவே ஆர்வமாக இருக்கோம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லலாம். எலெக்ஷனுக்கு இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ எல்லா கட்சியும் வந்துட்டு எலெக்ஷனில் நாம் வந்துட்டு நல்ல வாக்கு வித்தியாசத்தில் வின் பண்ணணும் அப்படின்றதுக்காக பல விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கவங்களை அடிக்கிறதுல இருந்து இன்னும் வர பிரச்சனைகளுக்கெல்லாம் போய் பார்த்து பேசுறதுலேருந்து எல்லா விஷயங்களும் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படின்னும் போது இப்போ தமிழக வெற்றி கழகத்துல வந்துட்டு இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு அப்படின்றப்போ எந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் செஞ்சிருக்கீங்க சார் இது வரைக்கும் எலெக்ஷனுக்காக? இல்லை, அந்தந்த பூத்து கமிட்டி முகவர்கள் போட்டிருக்காங்க, பாக முகவர்கள் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கு 10 பெண்கள், 10 ஆண்கள், 10 இளைஞர்கள் இந்த மாதிரி ஒரு பூத்து முகவர்கள்லாம் போட்டிருக்காங்க. எலெக்ஷனுக்காக எல்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் கூட இப்போ மக்களை சந்தித்ததா சொன்னீங்க. மக்களை இன்றைக்கி கூட இன்று அதாவது டிசம்பர் 6 அன்றைக்கு அண்ணல் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக குரல் கொடுத்து சட்டத்தை ஏற்றி இந்த வந்து கருத்து சுதந்திரத்திற்கும் பத்திரிகை சுதந்திரத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கும் இந்த இந்திய புண்ணிய பூமிக்கு சட்டம் வடிவமைத்து கொடுத்த சட்ட மாமேதை அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாள் அன்று எல்லோருக்குமானவர் அம்பேத்கர் என்ற நூலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வெளியிட எங்களது தலைவரின் கரங்களால் அம்பேத்கர் அவர்களின் பேரன் அவர்களே பெற்றுக்கொள்கிறார். அதுதான் மக்களை சந்திக்கிறது. இந்த மக்களை சந்திக்கிற நிகழ்ச்சிக்கு என்ன சொல்கிறாரு, ஆரம்பத்தில் திரும்ப பிளான் பண்ணதாக இருந்துச்சு. அதை வந்து தோழமை சுடுதலோடு அந்த கூட்டணி கட்சியினர் நான் போய் கலந்துக்கிட்டால் இந்தியா கூட்டணி உடையும் அப்படிங்கிறது மாதிரி கணக்கு பண்ணி அதுலேருந்து விலகிறதா சொல்கிறாரு. இந்தியா கூட்டணி இப்போ உடஞ்சி தான் போயிருக்கு. இப்போ டெல்லியிலலாம் உடஞ்சிருச்சு. இந்த சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி காங்கிரஸும் தனியாக தான் நிற்க போகுது. மகாராஷ்டிராவில் இன்னும் கொஞ்ச நாளில் உடஞ்சிரும். சிவசேனா உத்தவ் தாக்கரே தலைமையில் இருக்கிற எல்லா இதுவுமே ஏக்நாத் சிண்டேட்ட வந்துடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அல்லது ஏக்நாத் சிண்டேயை கூட நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் இங்கே மாறுங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. அது மாறாது. ஸோ இந்தியா கூட்டணி இங்கேயுமே உள்ளாட்சி எலெக்ஷன் இப்போ நடந்துச்சுன்னா உடஞ்சி போயிடும். அதே மாதிரி இங்கேயுமே நீங்கள் வந்து எடுத்துக்கங்க, 2026 நடக்க போகிற சட்டசபை தேர்தலில் 3 முனை போட்டி அல்லது 4 முனை போட்டி தான் வரும். எப்படின்னா இப்போ இந்த ரெட்டலை சின்னத்தை முடக்க போகிறதா சொல்கிறாங்க. ரெட்டலை சின்ன ஒதுக்கும் போது வந்து நீங்கள் ஓபிஎஸ்டையும் கருத்து கேட்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஓபிஎஸ்ட கருத்து கேட்குற பட்சத்தில் பழையபடி ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு முறை கூட வரலாம். அதுபோக அதிமுகவின் பைலால எப்படி இருக்குன்னா, தொண்டர்களால் தான் நீங்கள் வந்து பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க வேண்டுமே தவிர
பொதுமக்கள் அதாவது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுமே தவிர பொதுக்குழு உறுப்பினர்களால் கிடையாது அப்படின்ட்டாங்க. இப்போவும் அதே மாதிரி இருந்தாலும் 10 மாவட்ட செயலாளர் வழிமொழியணும் முன்மொழியணும் பைலாவை மாற்றி இருக்கிறதுனால, ஏற்கனவே இவர் போட்ட கேஸ் அங்கே வழக்கில் இருக்கிறதுனால, தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கையில் இருக்கிறதுனாலையும் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி ஒரு அணியாகவும், திமுக இப்போ உள்ள கூட்டணி ஒரு அணியாகவும், எங்களது தலைமையிலான ஒரு கூட்டணியாகவும் அமையும். இறுதி கட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் தேர்தலை புறக்கணித்து வெளியேறுவார். எதன் அடிப்படையில வந்துட்டு சீமான் அவர்கள் வந்துட்டு தேர்தல்ல இருந்து வெளியேறுவார்னு சொல்றீங்க? நீங்க நடக்கும் பாருங்க. எனக்குன்னு ஒரு கணிப்பு இருக்கு. அவர் தேர்தல் இந்த தமிழ் மண் நல்லா இருக்கணும்னா வாக்குகளை பிரிக்கக்கூடாது. மும்முனை போட்டியில் நம்ம தம்பி ஆதரிச்சாதான் தமிழகம் வெற்றி பெற்று நல்லா இருக்கும். தமிழக வெற்றி கழகம் தமிழக மக்களை வெற்றிகரமாக வாழ வைப்பாருன்னு சொல்லிட்டு வெளியேற்றுவாங்க. ஆனா இந்த பக்கம் விஜய் அவர்களும் சரி சீமான் அவர்களும் சரி யார் கூடயும் கூட்டணி வைக்க போறது இல்லைன்றத ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்களே. அப்படி இருக்கும்போது அவர் இப்படி அப்படி இல்லை. நாங்கள் இது விக்கிரவாண்டி மாநாட்டிலே எங்கள் தலைவர் அறிவிச்சிட்டாரு, 234 தொகுதியிலையும் தனித்து போட்டியிடுவோம், சிங்கிள் மெஜாரிட்டியில் ஜெயிப்போம். அப்படி வெற்றி பெறும்போது எங்களை நாடி யாரன்னு மொத்த கருத்துடையவங்க யாராவது கூட்டணிக்கு வந்தால் அவங்கள அரவணைப்போம், ஆதரிப்போம், ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாரே தவிர தனித்து போட்டி யாருடன் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லலை. இப்போ ஐயா பாமக ராமதாஸ் அவர்கள் பழையன கழிதலும் புதியன புகுதல் இருக்காரு. அப்படி சொல்லும்போது எங்களோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு. தென் மாவட்டங்களிலே ஆதி தமிழ் குடிகளாக உள்ள தேவேந்திர குல வேளாளர்களை அங்கமாக இருக்கும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களோ ஐயா திரு ஜான் பாண்டியன் அவர்களோ எங்களுடன் கூட்டணிக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. எஸ்டிபிஐயோ அல்லது தமிழக தமுமுகவோ முஸ்லீம் முன்னேற்ற கழகமோ எங்களோட வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. தேசிய திராவிட முற்போக்கு கழகமே இறுதி கட்டத்திலே எங்களோட வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி அமைந்து அன்றைய காலகட்டத்திலும் திரு பழனிசாமி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கராராக இருந்து நான் ஓபிஎஸையும் டிடியையும் சேர்க்க மாட்டேன், நாம் இருவரும் வேண்டுமானால் கூட்டணி அமைத்துக் கொள்வோம் என்ற ஒரு சூழல் வந்தால் அமமுகவும் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் எங்களோட கூட்டணிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ எவ்வாறு தேர்தல் நடந்தாலும் மும்முனை போட்டியாகத்தான் இருக்குமே தவிர 4 முனை போட்டியாக இருக்காது என்று என்னது கடமை. அதையும் மீறி திரு சீமான் அவர்கள் தேர்தலில் நின்றால் தனது மரியாதையும் தனது வாக்கு வங்கியும் இழப்பார். 2% 3% வாக்கு தான் அவர் பெறுவார் என்பதில் நிதர்சனமான உண்மை. அதில் எந்த அளவும் சந்தேகம் கிடையாது. ஓகே சார், கூட்டணிக்கு வரவங்களை நீங்க மனப்பூர்வமா ஏத்துக்கிற ஒரு நிலைமையில தான் இருக்கீங்க அப்படின்னா, அப்போ மற்றவங்க ஏன் கூட்டணிக்கு கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றீங்க? நீங்களே இனிஷியேட் பண்ணலாமே, நீங்களே போய் கேட்கலாமே கூட்டணி வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி. அதாவது கூட்டணி குறித்து அறிவிப்பது இந்த நிலைப்பாடுகள் எடுப்பதெல்லாம் தேர்தல் ஒரு மாதத்திற்கு முன்பு தான் அதுக்குண்டான பேச்சுவார்த்தை, அதற்குண்டான அணுகுமுறை, திரைமறைவு பேச்சுவார்த்தை, நேரடி பேச்சுவார்த்தை, சீட்டு ஒதுக்கீடு, எந்த தொகுதி ஒதுக்கீடு, தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் வெற்றி, அதுக்கு முன்னாடி அரசு அமைப்பது, இதெல்லாம் அந்த தேர்தல் அறிவிப்புக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு தான் நடக்குமே தவிர இப்போது பேச வேண்டிய அவசியம் இல்லை, இப்போது பேச வேண்டிய தேவையில்லை. உங்கள் கருத்து உங்கள் கேள்வி நியாயமாகும். எப்போது என்றால் 2026 பிப்ரவரி மாதத்திலிருந்து அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான தொடக்கம் ஆரம்பித்து விடும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. நான் சொன்னது போல தான் கூட்டணி அமையும். தமிழ்நாட்டில் 3 முனை போட்டி, அவ்வாறு 4 முனையாக திரு சீமான் அவர்கள் ஒருவேளை நின்றால் 2 முதல் 3% வாக்குகள் தான் பெறுவார். தனது பொலிட்டிக்கல் அந்த கேப்பபிலிட்டியும் இழப்பார். இதுவரை உள்ள மரியாதை ஈழை மலர்ந்தால் ஈழ மலரும் எவ்வாறு அதிமுகவுக்கு ஒரு முறை ஆதரவளித்தாரோ அதேபோல் எங்களது தலைவருக்கோ அல்லது வேறு யாருக்கோ அவர் ஆதரவு கொடுக்கலாம். எங்களுக்கு தான் கொடுக்கல, யாருக்கும் கூட கொடுக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. கொடுக்கக்கூடிய கொடுத்தால் அவருக்கு தான் இருக்குன்னு தான் நான் சொல்லிக்கிறேன். எங்கள் தலைவரை ஆதரிச்சாருன்னா நல்லது, தமிழகத்துக்கு நல்லது. ஏன்னா ஏற்கனவே அவர் 2 பெரும் திராவிட கட்சிகளையும் 2 பெரும் தேசிய கட்சிகளையும் எதிர்த்து தான் இங்கே அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதுபோல் எங்களது தலைவரை அவர் உச்சி முகர்ந்து கொண்டாடினார், ஒரே அடியாக போட்டு முடைத்தார். அவர் இன்று ஒரு முடிவு எடுப்பார், நாளை ஒரு முடிவு எடுப்பார். ஆனால் அவை அனைத்துமே தமிழக மக்களின் வளர்ச்சிக்காக இருக்குமே தவிர அவரின் வளர்ச்சிக்காகவும் கூட இருக்கலாம். அவரின் வளர்ச்சிக்கும் தமிழக மக்களின் வளர்ச்சிக்கும் இது 2க்குமே இருக்குது. அதனால் அந்த தமிழக வளர்ச்சியின் அடிப்படையில் கூட எங்களை ஆதரிக்கலாம். அதாவது நாங்கள் ஆதரவு வேண்டாம் என்று சொல்ல மாட்டோம். ஏனென்றால் 1967 காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா முடிவெடுக்கிறார். ஏற்கனவே 1962 நடந்த எலெக்ஷன்லேயே பலமான கூட்டணி அமைக்க முயற்சி செய்தார். அனைத்து கட்சியும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டணி அமைக்க முயற்சி செய்து தோல்வியடைந்தார் அண்ணா. அது 1967 கைகூடியது.
அப்போது நேரெதிர் சித்தாந்தம் கொண்ட சுதந்திரா கட்சி, முதலாளித்துவ கட்சி, இது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் கட்சி திமுக. அப்போது வந்து கூட்டணி அமைக்கிறார்கள். அப்போது கேட்கிறார்கள் பத்திரிகையாளர்கள், நீங்கள் வந்து ஏன் இந்த மாதிரி பொருந்தா கூட்டணி அமைக்கிறீங்க? இதுன்னு. அப்போது என் வீட்டில் பாம்பு நுழைஞ்சா நான் தடியால் தான் அடிக்க நினைப்பேன். இது சுதந்திரா தடியா, கம்யூனிஸ்ட் தடியா, அந்த தடியா இந்த தடியாலாம் பார்க்க மாட்டேன். மொத்தத்தில் பாம்பு சாகணும். இந்த பாம்பை விட கொடியமான விஷம் காங்கிரஸ். இந்த காங்கிரஸ் ஒழியணும் அப்படிங்கிறது மாதிரி அண்ணா சொன்னார். ஸோ இன்னைக்கு வந்து அந்த அன்று அண்ணா சொன்ன அன்று திமுக சொன்னதை இன்று காங்கிரஸும் கூட கையில் எடுக்கலாம். ஓகேங்களா? அதே சமயத்தில் நாம் தமிழர் வந்து ஆதரவு எங்களுக்கு அளிக்கும்போது வேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் தேவையில்லை. அவரோட தமிழ் தேசிய சித்தாந்தம் உள்ளவங்க ஒரு 10 பேர், 20 பேர், 30 பேர் ஒரு 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 அந்த லெவலில் எங்களுக்கு ஆதரவு இருந்தால் கூட நல்லது தான் அப்படின்னு தான் எங்கள் தலைவர் நினைப்பாரே தவிர வேண்டாம்லாம் சொல்ல மாட்டார். ஓகே சார். கூட்டணி பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லா டைமும் பேசுறோம். ஸோ எலெக்ஷன் பக்கம் வந்தா தான் யார் யார் என்னென்ன பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயமே தெரியும். இப்போ வந்துட்டு அந்த நிவாரணத்துக்காக 250 குடும்பங்களுக்கு விஜய் அவர்கள் அந்த நிவாரணப் பொருட்கள்லாம் குடுத்தது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் அப்படின்ட்டு தான் பலரோட கருத்தா இருக்கு. ஸோ இதுக்கு மேல அவர் என்னென்ன பண்றாரு அப்படின்றதையும் பார்க்க ரொம்பவே ஆர்வமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ நேரம் எங்க கூட பல தகவல்கள பரிமாறிக் கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சகோதரர்.